பக்தி நேரம். என் அன்பான நேயர்களுக்கு வீரமணிக்கண்ணனின் பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் காண இருக்கும் சிறப்பு வழிபாடு, சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே நன்மை தரும் நவக்கிரகங்கள் பகுதியிலே இன்று காண இருக்கும் வழிபாடு, திருநள்ளாற்று நாயகன் தர்பாரண்யேஸ்வரர் அருள் பெற்ற சனீஸ்வர பகவானின் அற்புதமான வழிபாட்டு பலன்களை காண இருக்கிறோம். பக்தர்களே, நவக்கிரகங்களிலே முதன்மையான கிரகம் சூரிய பகவான். ஆனால் நம் வாழ்க்கையின் அனைத்து பாவ புண்ணியங்களை அலசி ஆராய்ந்து நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ், த சேர்மன் ஆஃப் தி பேங்க், சிஇஓ ஆஃப் த பேங்க் என்று சொல்லப்படும் வாழ்க்கை என்ற ஒரு தராசிலே நம்முடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் அளந்து நமக்கு நற்பலன்களையும் அள்ளித்தரும் ஒரே கிரகம் கண்கண்ட தெய்வமான சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் யார்? சூரியனுக்கு மகனாக பிறந்தவர். அதாவது முக்கியமான ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கையில். எப்படின்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஆற்றொண்ணா துயரத்தையும், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றமான ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரே கிரகம். அதாவது எப்படி தெரியுமா, தூக்கி கோபுரத்தில் வைப்பார், இல்லைன்னா குப்பத்தொட்டில் வைப்பார். அதாவது டு தட் எக்ஸ்ட்ரீம் ஆர் டு திஸ் எக்ஸ்ட்ரீம். அதுதான் சனீஸ்வரன் உடைய பவர், ஆதிக்கம். இதை விளக்கத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராவணேஸ்வரனுடைய ஒரு மண்டகரம் என்னன்னு. ராவணேஸ்வரனுக்கு கீழே தான் நவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதே மாதிரி ஆதிபராசக்தி வதம் பண்ண 2 பேர், சும்ப நிசும்பன்னு 2 பேர் இருக்காங்க, அரக்கர்கள். இவர்களெல்லாம் மாண்டு போனதற்கு முக்கிய காரணம் யாருன்னா, சனியின் அந்த கோர பார்வையும் சனியின் பிடி. எப்படின்னு கேளுங்க. ராவணேஸ்வரனுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி அந்த புத்தி தப்பாக போகுது பாருங்கள். சீதைக்கு கொண்டு வந்து சிறை பிடிச்சி வச்சான் பாருங்கள். அதுதான் அது. என்னன்னா, சனியினுடைய மோசமான தாக்கம் காரணமாகத்தான் ராவணேஸ்வரனின் மரணம் நிகழ்ந்தது. இன்ஃபேக்ட் அப்பேற்பட்ட சிவபக்தன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெய்வங்களே நவக்கிரகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே அவர்களெல்லாம் ராவணேஸ்வரம் மாதிரி ஒரு பெரிய சிவபக்தனை பார்க்க முடியுமா? ஜட்டாட விக்கல ஜல பிரவாக பாவிதஸ்தலே கலே வியலம்பியலம்பிதாம் புஜங்க துங்க மாலிகாம் டமட்டமட்டமட்டமன்னி நாதவட்டமர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோதும சிவ சிவம். எப்பேற்பட்ட சிவதாண்டவ ஸ்தோத்திரம் அது. இதை எழுந்தது ராவணேஸ்வரங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராவணேஸ்வரனை கொன்னதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணார்? இலங்கையிலேருந்து நேராக ராமேஸ்வரத்துக்கு வந்தார். அங்கே ராமநாத சுவாமிக்கு பூஜை பண்ணார். ஏன்? ராவணனை கொன்ற பாவம் தீர்வதற்காக, விமோச்சனம் பெறுவதற்காக. ஏன்னா சிவபக்தரை கொல்வது அவ்வளோ தவறு. என்னதான் ராவணேஸ்வரன் ஒரு அசுரனாக இருந்தாலும் அவனை கொன்னது ராவணேஸ்வரன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அவரை சம்ஹாரம் செய்துவிட்டு சிவபெருமானை ராமன் பூஜை பண்ணுறார். எனக்கு எனக்கு தயவு செஞ்சு சாப விமோச்சனத்தை கொடு, அவன் பண்ண தவறுனால்தான் நான் அவனை தண்டித்தேன், அவனை நான் கொன்னேன், இதனால் நீ என்கிட்ட கோச்சிக்கான்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஒரு ஆத்ம சாந்தி பூஜை பண்ணுறார் ராமேஸ்வரத்தில். இன்றும் ராமநாத சுவாமி. ஏன் ராமநாதன்னு பேர் அவருக்கு? ராமர் பூஜித்த ராமநாத சுவாமி அவர், ராமலிங்கேஸ்வரர்.
ஸோ சனீஸ்வர பகவான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கான்றதுக்கு வந்து இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் பாருங்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் 3 ரவுண்டு 7.5 சனி. அது என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு மங்கு சனி, அடுத்தது பொங்கு சனி, லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது இங்கேருந்து உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு. அதை நான் சொல்ல வேணாம், அதை நான் சொல்லக்கூடாது. அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி 3 ஏழரை நாட்டு சனி ரவுண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவரவர் விதிக்கேற்ப நம்ம பார்ப்போம். ஓகேயா? அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, இது 3 சனியும் 7 சனி அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது. ஆனால் அதுவும் நமது கர்ம வினைக்கு ஏற்ப அது எப்படின்னா, நான் சொல்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியாக்ஷனை காட்டும் லைஃப்பில். சரி, 7 சனி வந்தால் எல்லோரும் பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? ஐயோ 7 நாட்டு சனி வருது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. பயப்படவே பயப்படாதீங்க. இந்த 7 நாட்டு சனி என்பது வாழ்க்கையிலே உங்களுக்கு வந்து எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இப்பொழுது நிறைய பேர் ஜோசியர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பொது பலன். பொது பலன் என்பது என்னென்னா, ஜென்ரலாக அந்த ராசிக்குரிய பலன் தான் அவங்க சொல்கிறது. இட் இஸ் நாட் கனெக்டட் வித் யுவர் பர்சனல் லைஃப். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய தசாபுக்தி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குருதசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. குருதசையில் 7 நாட்டு சனி வரும்பொழுது அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், அதைத்தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பரிகாரம் பண்ணணும். ஜென்ரலாக ஐயையோ நடாது 100க்கு 30% போட்டிருக்கான், போட்டு படுத்தி எடுக்க போகுதுப்பா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக போய் சனிக்கிழமை அன்றைக்கி ஒன்றா நெய் விலை எள் விலைக்கு ஏற்றுறது. நீங்கள் சனி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன பரிகாரம் பண்ணணும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி நீல வஸ்திரம் கொடுத்து அந்த நீல மலரால் அர்ச்சனை செய்து எள்ளு சாதம் வைங்க காக்காக்கு. அதெல்லாம் யாராவது ஒரு உடல் ஊனமுற்றவர் போனாங்கன்னா அவங்களுக்கு தர்மம் பண்ணுங்கள், அதெல்லாம் விசேஷம். நான் அதெல்லாம் தடுக்கலை. ஆனால் 7 நாட்டு சனியும் போது சனிக்கு ஒண்டி தான் நீங்கள் பிரீத்தி பண்ணுறது கிடையாது. இப்போ எனக்கு எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து 7 நாட்டு சனி இப்போ தான் முடிய போகுது, மார்ச் மாதம் முடியுது. ஆனால் எனக்கு நடக்கிறது சனி தசை. சனி தசையில் நான் வந்து மகர ராசி, எனக்கு சொந்த வீடை சனீஸ்வரன் தான். எப்படி என் வீட்டை சொந்த வீட்டுக்காரன் எப்படி ஓனரை இடிப்பான் சொல்லுங்கள்? அது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இப்போ ஆனால் பாருங்கள், என் மகர ராசியில் வந்து நான் அவிட்ட நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார்? சூரியன். ஸோ சனி தசையில் சூரிய புக்தி இருக்கும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருந்தாலும் சனி வந்து எனக்கு எதுவும் பண்ண மாட்டார்னா கூட சூரியன் வந்து மறைஞ்சதுனால சூரியனால் எனக்கு ஆபத்து வரலாம். அதாவது அப்பா ஸ்தானம். ஆனால் எனக்கு அப்பா இல்லை, அப்பா மறைஞ்சிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, சூரிய பகவான் வழிபாடும்போது சூரியன் வந்து பித்ருகாரகன், சந்திரன் வந்து மாத்ருகாரகன், அம்மா ஸ்தானம். ஸோ இப்படியாக நீங்கள் பரிகாரம் செய்வது எப்படி என்றால், உங்களது தசாபுக்தி கோச்சாரம் அந்த தசையில் என்ன புக்தி நடக்கிறது. இப்போ சனி தசையில் செவ்வாய் புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனியும் செவ்வாயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த தசையும் சனி தசையும் செவ்வாய் புக்தியும் நடக்கும்போது உங்களுக்கு சும்மா பின்னுவார். உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக செவ்வாயை உக்காந்துருந்ததுன்னா, அதே மாதிரி சனி கரெக்டாக இருந்ததுன்னா, இவங்க 2 பேரும் ராங்காக போய் உக்காந்தாங்க, அப்போது அது ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நான் அது கூட கெடுப்பலன்னு நான் சொல்ல மாட்டேங்க. நவகிரகங்கள் வந்து ஒரு கெடுக்கிற ஒரு வாழ்க்கையை கெடுக்கிற அளவுலாம் பலன் கொடுக்காது, கஷ்டத்தை கொடுப்பார். எங்கே போனாலும் வேலை இழுக்கும், ஒழுங்காக முடியாது. நம்ம ஒன்று பண்ணுவோம், இது எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவோம், அந்த பிஸ்னஸ் வந்து வாரிங் போகும். இந்த மாதிரி டென்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்பு உபாதைகள், ஏதாவது வியாதியை கொடுப்பாரு, ஏதாவது மன உளைச்சலை கொடுத்துட்டே இருப்பார். சம்திங் வில் ட்ரபிளஸ். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அம்மா என்னன்னு தெரிலம்மா,
ஏதோ எனக்கு ஒரு சஞ்சலமாகவே இருக்குது. அந்த மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த ஏழரை நாட்டு சனியில் வந்து உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப சனி சிறப்பாக அமையவில்லை என்றால், சனி யாருடன் கோவித்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும். அப்போ தான் அந்த கஷ்டத்தின் வீரியம் கொஞ்சம் குறையும். திருப்பி நான் சொல்கிறேன், கஷ்டம் போகாது. நீங்கள் கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அந்த கர்ம வினையின் வீரியத்தை ஓரளவு குறைக்க முடியும் இந்த வழிபாட்டினால். என்கிட்ட சொல்லுவாங்க, போப்பா நான்லாம் பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் வேரோட கும்பிடுவேன், நம்மளெல்லாம் ஒன்றும் சனி ஆட்ட முடியாதுன்னு ஒரு கர்வத்தில் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து கஷ்டத்தின் வீரியத்தை குறைக்கும். கரெக்டு. ஆஞ்சநேயர்கிட்ட சனி பகவானுக்கு ஒரு இது தான். பிள்ளையார்கிட்ட இன்று போய் நாளைவான்னு சொன்னவர் தான் பிள்ளையார் வந்து சனீஸ்வரனை பார்த்து. பிள்ளையாரும் பிடிக்க முடியல, ஆஞ்சநேயரையும் பிடிக்க முடியல அவரால், ஐயப்பன்ட்டையும் விளையாட முடியல. ஏன்னா ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி. இவங்க 3 பேர்ட்டையும் சனீஸ்வரன் வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தார். ஆனால் சிவபெருமான் சனீஸ்வரனுக்கு கொடுத்திருக்கும் மற்றொரு பெயர் நீதிகாரகன். நீதிகாரகன்னா என்னங்க? ஜட்ஜுங்க. நம்முடைய வாழ்க்கை என்னும் தராசிலே இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், சரி இந்தா நற்பலனை பிடிச்சிக்கோ. இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா இந்தா கெடுபலனை பிடிச்சிக்கோ. திருப்பி கெடுபலன்னா என்ன? நான் சொல்கிறது தப்பாக இல்லை. வீண் அலைச்சல், உடம்பு உபாதைகள், நிம்மதியின்மை, அமைதியின்மை, இதெல்லாம் தான் ஃபுல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார். அலைச்சல் நான் சொல்லிக்கிறேம்மா. என்னங்க எப்படிங்க இந்த நீங்கள் நாளை அடையாமல் கேட்குற? நான் அலைச்சல்மா. ஒரு இடமா போனேன், நீ 12 இடம் போனேன், ஒரு இடமும் விளங்கலைன்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் விஷயம். ஸோ அதனால் பக்தர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏழரை நாட்டு சனி ஒன்று பயப்படுறது, கெடுப்பலன் நல்ல பலன், அதுக்கு நீங்கள் நல்ல பலனும் குதிக்கவும் வேணாம், கெடுப்பலனை மூலையில் உட்காரவும் வேணாம். உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இறை வழிபாட்டை எப்பொழுதுமே நிறுத்தாதீர்கள். அதுவும் இப்போ சனிக்கிழமையா நான் சொல்கிறேன் பாருங்கள். சனிக்கிழமை காலையில் 9லேருந்து 10:30 ராகு காலம். 9 முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 10 மணிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. 9 மணிக்கு முன்னாடியே நல்லா குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து சனீஸ்வர பகவானுக்கு போய் வீட்டில் நித்திய பூஜையை முடிச்சுட்டு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரனுக்கு பிடித்தமான நீல வஸ்திரம், நீல மலர்களை கொண்டு புஷ்பங்களை கொடுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். எள்ளு சாதம் முடிஞ்சால் கொடுங்க, நெய் விளக்கேற்றுங்க. அதே மாதிரி வந்து ஊனமுற்றோர் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேண்ட் ஷர்ட்டு உங்களால் முடிஞ்சது, இல்லைனா அவங்களுக்கு வந்து லஞ்சு வாங்கி தருது, ஏதான் தர்மம் செய்யுங்க. ஏன்னா சனிக்கு வந்து மாந்தன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் வந்து நொண்டி நொண்டி தான் நடப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு சண்டையில் வந்து அவருக்கு காலை வந்து அவரை அடித்து உடைச்சாங்க. அதனால் அவர் கொஞ்சம் தாவி தாவி தான் நடப்பார், தவி தவி. ஸோ அதனால் சனீஸ்வர பகவானுக்கு வந்து அவர் பிடிக்கும்படியான, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. அதேமாதிரி வீட்டில் காக்கா வந்தால் மிரட்டாதீங்க. காக்காவுக்கு ஏதானு சாதமோ ஏதானு வைங்க. ஏன்னா சனியின் வாகனம் தான் காக்கா. அதே மாதிரி முடிந்தால் தயவு செய்து இதை நீங்கள் மஸ்ட்டு வச்சுக்கோங்க லைஃப்பில். நான் மற்ற கிரகத்துக்கு எல்லாம் சொன்ன பரிகாரம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 3 சனியின் ஸ்தலம் இருக்கிறது. அதில் முதல்ல வந்து திருநள்ளாற்று நாயகன் தர்பாரண்யேஸ்வர சுவாமியின் ஆலயத்தில் குடிகொண்டுள்ள சனீஸ்வரனை கொண்டு தரிசனம் பெற்று வரணும். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. எப்படி திருப்பதி, பிள்ளையார்பட்டி, பழனி, சபரிமலை போகிறோமோ வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தயவு செஞ்சு நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. அதுதான் ப்ரைம். சனீஸ்வரர் வந்து அங்கே தான் நலமகாராஜா கதையெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டார் அவர். அப்பேற்பட்ட ஒரு நீதிகாரகன். தன்னுடைய அந்த ஸ்டேச்சர்லேருந்து இறங்கவே மாட்டார் சனி பகவான். அதே மாதிரி அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து கடைசியில் போகும்போது ஒரு ஜாக்பாட் கொடுப்பார் பாருங்க. அதை நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக கையில் வச்சுக்கணும். ஜென்ம சனி, அந்த மத்தியம சனி, பாத சனி, இது 3 இருக்குது. 2.5 வருடம், அதுதான் 7.5 வருஷம் உங்களுக்கு ஆக்சுவலாக கவுண்ட்டு. இந்த அஷ்டம சனிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 வருஷத்தில் ஓடி போடும். அர்த்தாஷ்டம சனி அதே மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் என்னென்னா அந்த வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. விபத்துகள்லாம் நீங்கள் மரணம் அடைகிற அளவுக்கு கிடையாது. சராய்க்கும், இங்கே போவோம், அங்கே ஸ்ராக்கும், இங்கே ஸ்ராக்கும், ஃப்ராக்சர் ஆகும், இந்த மாதிரி ஆகும்.
அதான் சொல்லிட்டேனே, அதாவது உங்களை மரணத்தை காட்ட மாட்டாருங்க. ஆனால் செத்து பிழைச்சான்னு பாருங்கள், அந்த மாதிரி உங்களை பண்ணி விட்ருவார். டேரா சொக்கா கீச்சுன்னு உங்களை மென்டலாக்கி விட்ருவார். அதுதான் அது என்ன, அந்த நீதிகாரகன் தன்னுடைய கடமையை செய்ய யார் தடுத்தாலும் அவரால் தடுக்கவே முடியாது. ஏன்னா உண்மையாகவே விதிக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான கிரகம்தான் சனி பகவான். அவர் ஒருத்தர், நீ பாருங்கள், ஈஸ்வரன் யாரை கூப்பிட்றாங்க? 2 பேர் தாங்க. ஒன்று சனீஸ்வரன், இன்னொன்று ராவணேஸ்வரன். ஏன் ராவணேஸ்வரனுக்கு அந்த பட்டம் வந்து தெரியுமா? அபாரமான சிவபக்தன். அந்த மாதிரி ஒரு சிவபக்தன். அதாவது என்னாச்சு, வீணை வாசிலே இருந்தார், வீணை இது உடஞ்சி போச்சு, என்ன பண்ணா தெரியுமா? கையை வெட்டின்றார். கையை வெட்டி அதை வீணையாக வந்து வாசித்து இறைவனுக்கு சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பண்ணார். நான் பாடினேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தன். அவருக்கு ராவணேஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தார் சிவபெருமான். அதே மாதிரி சனீஸ்வரன் ஏன் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனுக்கும் செவி சாய்க்காமல் யார் வந்து சொன்னாலும், நீங்கள் இது நவக்கிரக நாயகி படம் பார்த்துருப்பீங்க, அதில் விஷ்ணு போய் கெஞ்சுவார், எப்பா சனீஸ்வரா, பட்டர் வந்து என்னோடய பக்தர்ப்பா, தயவு செஞ்சு 7 வருஷம்லாம் பிடிக்காதப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. கவலைப்படாதீங்க, என்ன நாராயணா இப்படி சொல்கிறீங்க, என் கடமையை தடுக்கிறீங்களே. இல்லைப்பா, கடமையை தடுக்கலை, கொஞ்சம் அவனை பார்த்துக்கோப்பா, என் பக்தன் தாங்க மாட்டான்ப்பான்னு. அப்போ சொல்கிறாரு, சரிங்க, உங்களுக்காக வந்து 7 வருஷம் பிடிக்கல, ஒரு 7.5 நாள் பிடிக்கட்டுமா அப்படின்னுவார். ஐயோ அது கூட ஜாஸ்தி, என்ன பண்ணுறது, ஒரு 7.5 மாதம் பிடிக்கட்டுமா, அதுவும் ஜாஸ்தி. என்னங்க அப்படி சொன்னால் நாங்கள் அர்த்தம், சரி ஒரு 7.5 நாழிகை அப்படின்னுவார். சரிப்பா அப்படின்வார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நல்லா இருப்பான்னு விஷ்ணு போவார். அப்போது சனீஸ்வரன் வந்து, நாராயணா வணக்கம், இந்த பாருங்கள் 7.5 நாழிகை நான் வந்து உங்கள் பக்தனை பிடிச்சாலும் 7.5 வருஷம் அவர் என்ன பலன் அவர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவேன்னு சொல்கிறார். அது என்னென்னா, என்னதான் தெய்வ பக்தி கொண்டு ரெக்கமெண்டேஷன் போனாலும் அந்த நீதிகாரகனோட கடமையை சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் வந்து அந்த 7.5 நாழிகை வந்து 7.5 வருஷத்துக்கு உண்டான பலனை வந்து அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அது வந்து போகும்போது நல்லதை கொடுப்பாரு, ஆனால் ஃபஸ்ட்டு 5 வருஷம் வச்சு செய்வார் நம்மளை. அதுக்கு அது நம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் அது. உங்களுக்கு எகெயின் கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ இப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானை எப்படி ஆராதிக்க வேண்டும்? சனிக்கிழமை அன்று அழகாக குளித்து திருநீர் அணிந்து, ஏன்னா சனீஸ்வரனுக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து சிவபெருமான். ஆகவே நான் திருநள்ளாறு சொன்னேன் பார்த்தீங்களா, திருநள்ளாறு மாதிரி இன்னொன்று வந்து கூச்சனூர் இருக்குது. கூச்சனூரும் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம். அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இன்னும் ஒரு பொங்கு சனின்னே ஒரு கோயில் இருக்குது. அதனுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாருங்க. அந்த கோயிலுக்கு யார் தெரியுமா போகிறீங்க? சனி டாப் கியரில் இருக்குது பாருங்கள் ஜாதகத்தில். எனக்கு குஷனில் சோஃபா போட்டு உட்காந்துருக்காரா, ஒரே டேர்ன் போட்டு அடிக்கிறாரா எனக்கு அப்படின்னு நல்ல பொங்கு சனின்னு ஒன்று வரும் வாழ்க்கையில், உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அந்த நற்பலன் உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போங்க, இன்னும் நல்லது நடக்கும். ஸோ இதுதான் சனீஸ்வர பகவானின் பரிகாரத்தலங்கள். சனியின் பார்வை, சனியினுடைய வக்ரம், சனியினுடைய கோபம் தணிவிப்பதற்கு, சனியின் கோபம் தீர்வதற்கு இல்லை, சனியின் கோபம் கொஞ்சம் தணிய ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள்லாம் அவரை கும்பிட்றதுனால கொஞ்சம் லைட்டாக இப்படி ஆட்டுவான், ஆனால் அந்த லைட்டை ஆட்டுறதே எப்படி தெரியுமா இருக்கும், சும்மா அப்படியே சுனாமி அந்த மாதிரி கிடுன்னு இருக்கும். கவுண்டமணி சோறு படத்தில் இந்த ஏரியாவை பார்த்தா கிடு நடுங்குன்னு அந்த மாதிரி. அது சனீஸ்வரனுக்கு அத்தனை சக்தியை சிவபெருமான் அளித்திருக்கிறார். வாழ்க்கையில் வந்து நீ வந்து பெரிய, அதாவது ஹி மைட் பி அ இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி ஒன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நிலைக்கு கொண்டு போனோடனே ஒரு அவருடைய டேர்ன் வரும்பொழுது அவனுடைய கர்மம் ஒழுங்காக இல்லைன்னா அப்படியே ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவார். எவன் ஒருத்தனை இன்ஸ்பிரேஷன் நம்ம சொன்னோமோ அவனே காரி துப்புவோம். இதெல்லாம் கிரகங்களினால் நடக்கும் மாற்றங்கள். அந்த கிரகங்களினால் நடக்கும் மாற்றங்கள் அவனுடைய கர்ம வினைக்கேற்ப நடக்கும் மாற்றங்கள். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், வாழ்க்கையில் 2வது படியிலேருந்து விழுந்தால் தப்பிச்சிடலாம், 3வது படியிலேருந்து விழுந்தால் தப்பிச்சிடலாம், 5வது படியிலேருந்து விழுந்தால் தாங்கிடலாம், 18 படியிலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா
அவ்வளோ எந்திரிக்கவே முடியாது. ஆகவே வாழ்க்கையில் செல்வம் சேரும்பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் நமக்கு லைஃப்பில். தேவையில்லாத சேர்க்கைகள் வரும். ஏன்னா ராகு எகெயின் சொல்கிறேன், காட் ஆஃப் லஸ்ட்டு. அந்த கிரகத்தினுடைய தன்மை என்னென்னா உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டி விடுவார். ஸோ அதனால் தப்பான சேர்க்கைகள் வரும். இதெல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். பணம் வந்ததுன்னா இதெல்லாம் நடக்குங்க. அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் உடம்பு கரெக்டாக இருந்து நம்ம சூதானமாக பார்த்துட்டு ஆரோக்கியத்தை பார்த்துட்டு யோசிச்சு பாருங்கள். பணம் நிறைய வரும்போது தவறான பழக்கங்கள் வரும். தவறான பழக்கங்கள் உடம்பை படுத்தும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வாழ்க்கை என்னும் இந்த அற்புதமான ரன்னிங் ரேஸில் நம்மளுடைய பிறப்பின் மகத்துவத்தை உணர்ந்து இந்த நவக்கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நவக்கோள்களாக செயல்பட்டு வருகின்றன. நம்பிக்கை இல்லாதவன் பேச்செல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. அவன்லாம் என்ன வேணால் பேசிப்பான். ஏன்னா கடவுளே இல்லை அவனுக்கு இதெல்லாம் ஏமாத்துறோம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், தெய்வத்தின் பால் மீது அன்பு கொண்டிருந்தால், நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை நிறுத்தாமல் சனீஸ்வர பகவானின் ஒரு தூய வழிபாட்டை மேற்கொண்டு சனீஸ்வர பகவானின் அருளுக்கு பாத்திரமாக மாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன் அதை சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் 5 வருடம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கடைசி 2 வருஷம் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவார். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, லட்சியம் என்ன வேணுமோ அதை பண்ணி விட்ருவார். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த 5 வருஷம் அவரை கண்ணாமலாம் திட்டுவாங்க. தூத்துறது இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். என்னென்னா பொறுமை கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கே சமைச்சிடணும், இன்றைக்கே பிரியாணி சாப்பிடணும், இன்றைக்கே முடிச்சுட்டு நாளைக்கு. அப்படி இருக்காதீங்க லைஃப்பில். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பொறுமை தேவை. பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பழமொழிலாம் சும்மா சாதாரணமாக சொல்லுங்க. பெரியவங்க வாழ்ந்து அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு போனது எல்லாமே சொல்லிட்டு போனது. ஆகவே நல்ல இறை சிந்தனையோடு தெய்வீக சிந்தனையோடு இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் வந்துட்டாரே, ஐயோ ஏறநாட்டு சனி எப்படி இருக்கும், லைஃபு பயமாக இருக்கே, அதெல்லாம் எதுக்குமே இடம். உங்களுடைய பயமே உங்களுடைய பாதி 50 விழுக்காடு உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சோர்வையும் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடும். தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா செல்ஃப் பிலீஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய ஒழுக்கங்கள்லாம் டெஸ்ட் பண்ண முடியும். சுய ஒழுக்கமாக இருக்கீங்களா, இவ்வளோ சோதனை வந்து நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பரீட்சார்த்த முறையில் நம்மை நாமே சுத்தப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு தான் இந்த ஏறநாட்டு சனி. அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ சனி பகவானுக்கு அழகான பிரார்த்தனைகள் பண்ணி, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னொருள் தாதா, காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரச்சோதயாதுன்னு சொல்லிட்டு, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தேவிம் தம் நமாமி சனீஸ்வரம் என்று சனீஸ்வர பகவானின் தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனீஸ்வர பகவானின் அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லாம் பெற்று வளமுடன் வெற்றியை அடைவோம் என்று தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலில் பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன்.